பண்டைய தமிழ்நாட்டின் பெருமைமிகு நகரம் மதுரை. பாண்டிய மன்னன் மலையத்வஜ பாண்டியன் மற்றும் ராணி காஞ்சனமாலா புத்திரபாகியமல்லாமல் தெய்வத்தை வேண்டி தவம் செய்தனர். அவர்களின் பிரார்த்தனைக்காக புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தப்பட்டது. யாக குண்டத்தில் அக்னி ஜுவாரைகள் ஆகாயத்தை தொடும்போது அதிர்ச்சியூட்டும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அக்னியிலிருந்து தெய்வீக ஒளியுடன் ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். அவளுக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. அச்சமடைந்த மன்னருக்கு ஆகாசவாணி ஒலித்தது. இவள் சாதாரண குழந்தை அல்ல. இவளை ஆண் பிள்ளை போல் வளர்த்திடு. சிவனை காணும் பொழுது 3வது மார்பகம் மறையும். அந்த நிமிடமே அவளுக்கு மீனாட்சி என்று பெயரிட்டனர். மீனாட்சி சிறுவயதிலேயே கல்வி, வீரம், அரசியல் எல்லாவற்றிலும் தேர்ந்தாள். பெரும் படைகளை நடத்தி திக்விஜயம் செய்தாள். கைலாசம் சென்றபோது அவள் கண்களில் சிவபெருமான் தோன்றினார். அந்த கணமே ஆகாசவாணி சொன்னது போல 3வது மார்பகம் மறைந்தது. அப்போது உணர்ந்தாள் தான் சக்தியின் அவதாரம் என்று. பின்னர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்தது. அந்த நாள் முதல் மதுரை சக்தியும் சிவனும் இணையும் தெய்வீக நகரமாக விளங்குகிறது. நன்றி. மீனாட்சி அம்மன் திருவடிகளே சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.